எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? நான் பேசுறது கேக்குதா? என்னோட வாய்ஸ் ஆடிபிள் அப்படிங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எல்லாருமே ஜூம் ஆப்புக்குள்ள வந்துருங்க. என்னோட வாய்ஸ் கேட்டாலும் ஒரு சிலர் வந்து நான் பேசுறது லிசன் பண்ணலைன்னா கேட்கலைன்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி யார் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் இந்த மாதிரி ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்றேன். கண்டிப்பா நான் பேசுறது கேட்கும். யாரெல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணாம இருக்கிறீங்களோ உங்களுக்கு என்னோட வாய்ஸ் கேட்கலன்னு அர்த்தம் இல்லை, நீங்க அவைலபிளா இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு தான் நான் ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்றேன். எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மீட்டிங்ல நான் பேசுறதை கேட்டுட்டு இருக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணாதவங்க மீட்டிங்ல நான் பேசுறத கேட்கல அப்படின்னு அர்த்தம். அதுக்கு தான் நான் ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்றேன். எல்லாருமே ஜூம் ஆப்புக்குள்ள, ஏன்னா மீட்டிங்கை பார்க்கறதுக்கு, மீட்டிங்ல பேசுறத கேட்கறதுக்கு தான் நம்ம எல்லாருமே ஜாயின் பண்ணியிருக்கோம். அப்போ மீட்டிங் ஆரம்பிக்க போது எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே நீங்க ரியாக்ட் பண்ணணும், உடனே ரியாக்ட் பண்ணணும்னு தான் நான் அது மாதிரி சொல்றேன். நான் 7:50க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணி 8:05 வரைக்கும் நம்ம அந்த 1/4 மணி நேரம் வந்து வெயிட் பண்றோம். அந்த டைம்ல நீங்க வர்றதுக்கு, உங்க டீம்ல இருக்க எல்லாரும் வந்து அரேஞ்ச் ஆகி எல்லாம் செட்டில் ஆகிறதுக்கு ஆனா அந்த டைம் மாதிரி தான். அதுக்கப்புறம் 8:05க்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கும்போது எல்லாருமே வந்து ரெடியா இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்க சொல்றதுக்கான இதுதான். சரி, ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரி ஒன், திஸ் இஸ் சரவணன், டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர். இன்னைக்கு டேட் வந்து April 13, சண்டே. எவ்ரி சண்டே வந்து நம்ம வெஸ்டேஜ்ல நியூவா அச்சீவ் பண்ணவங்க வந்து பேசுவாங்க. அதுதான் இந்த ட்ரைனிங்கோட, சண்டே ட்ரைனிங்கோட டாபிக்கே, கான்செப்டே அதுதான். புதுசா அச்சீவ் பண்ணவங்க ரீசெண்டா லாஸ்ட் மந்த்ல இந்த மாதிரி வந்து புதுசா பிரான்ஸ் அண்ட் எபோ லெவல் வந்தவங்கலாம் வந்து எவ்ரி சண்டே வந்து 4 பேர் 5 பேர் அந்த டைம், அந்த 1 ஹவருக்குள்ள எத்தனை பேர் பேச முடியுமோ பேசுவாங்க. திரும்ப அடுத்த வாரம் மீதி இருக்கிறவங்க பேசுவாங்க, அடுத்த வாரம் மீதி இருக்கிறவங்க பேசுவாங்க, திரும்ப அதுக்குள்ளேயே அடுத்த மாசம் வந்துடும். அதுக்கப்புறம் அப்போ புதுசா அச்சீவ் பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து பேசுவாங்க, அப்புறம் அடுத்த மாசம் வரும். இந்த மாதிரி எவ்ரி சண்டே நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம டீம்ல வந்து அச்சீவர்ஸ் வந்துகிட்டே இருக்கிறாங்க, அவங்க வந்து வார வாரம் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அது நம்ம எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. கிட்டத்தட்ட வந்து நம்ம 5 வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்த கான்செப்ட்ல. அப்ப இன்னைக்கு போன வாரம் நடந்துச்சு, இந்த வாரம் நடக்குது, அடுத்த வாரமும் நடக்கும், ஒவ்வொரு வாரமும் நடந்துட்டு இருக்கு இந்த சண்டே மீட்டிங் அப்படிங்கிறது. புதுசா அச்சீவ் பண்ணாங்க, ஏன்னா உங்களுக்கு முன்னாடி அவங்க இந்த இந்த லெவல் எட்டி பிடிச்சிருக்காங்க. அப்ப அவங்க எப்படி பண்றாங்க, அவங்களோட பார்வை எப்படி இருக்கு, அவங்க வெஸ்டேஜ்ல எந்த மாதிரி, எந்த டைம் எப்படி சேர்ந்தாங்க, அவங்க வெஸ்டேஜ்ல உள்ள வரும்போது அவங்க என்ன யோசிச்சாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் சேர்ந்தாங்களா, அவங்க அதை மீறி அதை தாண்டி எப்படி வந்து அச்சீவ் பண்ணாங்க, அவங்க வந்து இந்த பிசினஸ்க்குள்ள உள்ள வந்து அடாப்ட் ஆகிறதுக்கு என்ன, அவங்க பார்வை எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்மளும் அதை கம்பேர் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு கிளாரிட்டி வரும். அவங்க உங்களுக்கு முன்னாடி அச்சீவ் பண்ணியிருக்காங்க, நம்மளும் அதை அச்சீவ் பண்றதுக்கு தான் ஓடிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது அது நமக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்க பேசுறதை கேட்கும்போது நமக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். நம்மளும் அடுத்து அச்சீவ் பண்ணிடலாம்னு தோணும். நம்ம இன்னும் பெட்டரா பண்றதுக்கு ஒரு சில ஐடியாஸ் நமக்கு கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? அதனால வந்து இந்த ட்ரைனிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க டீம்ல எல்லாரும் உள்ள வந்துட்டாங்களான்னு பாத்துக்கோங்க. ட்ரைனிங் இப்போ ஆரம்பிக்குது, இதுக்கப்புறம் யாரும் ரிமைண்டர் கொடுக்க வேண்டாம். வராதவங்களை அடுத்த நாள் ட்ரைனிங்க்கு வர வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும்? இப்போ வராதவங்க யாரு, வந்தவங்க யாருன்னு தெரியணும். 2 பேர் 4 பேர்னா ஓகேப்பா, மனசுலயே நீங்க வச்சுக்கலாம். ஆனா பெரிய டீம் பெருசாகிட்டே இருக்கும் போது நம்ம ஒரு நோட்ல எழுதி வச்சு நம்ம வந்து ட்ராக் பண்ணாதான் யார் வந்திருக்காங்க வரலங்கிறது நம்மளால ஈஸியா வந்து கண்டுபிடிக்க முடியும். அதனால நோட்ல வந்து ஒரு இதுக்குன்னே ஒரு அட்டண்டன்ஸ் நோட்டுன்னு போடும். அட்டண்டன்ஸ் அப்படின்னா என்ன, ஸ்கூலா காலேஜா அப்படிங்கிற மாதிரி, நான் ஸ்கூல் மாதிரி அட்டண்டன்ஸ் எடுக்க அப்படி கிடையாது. அட்டண்டன்ஸ்ங்கிறது ஸ்கூல்ல ஏன் எடுக்கிறாங்க, ஏன் ஆஃபீஸ்லயும் தான் எடுக்கிறாங்க. ஆஃபீஸ்ல எப்படி எடுக்கிறாங்க? சிஸ்டம் ஆன் பண்ணும்போது இல்லை அங்கே கையெழுத்து போடுறோம், அதுவும் அட்டண்டன்ஸ் தான். பெரிய ஸ்ட்ரென்த், ஒரு பெரிய க்ரௌட எந்த ஒரு ஆஃபீஸா இருக்கணும், ஸ்கூலா இருக்கட்டும், எப்படி இது பண்றாங்கன்னா மானிட்டர் பண்ணணும். அட்டண்டன்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் குத்தம் கிடையாது. இங்க நம்ம டீம் பெரிய டீம் அப்படிங்கும்போது நம்ம அதை ட்ராக் பண்றதுக்கு எழுதுறோம், அதை வந்து நம்ம மார்க் பண்றோம், அதோட பேர் வந்து அட்டண்டன்ஸ் நம்ம சொல்றோம், அவ்வளவுதான். அது ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம இங்க வளர முடியாது. அதனால வந்து தயவு செஞ்சு அந்த அட்டண்டன்ஸ்க்குன்னு ஒரு நோட்டு போட்டு அட்டண்டன்ஸ் வந்து எடுங்க. இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் பார்த்தா தானே அவங்களுக்கும் நம்பிக்கை வரும், நம்மளும் அச்சீவ் பண்ணலாம்னு தோணும். இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் மிஸ் பண்ணிட்டு டெவலப் ஆகணும்னா எப்படி சக்ஸஸ் பண்ண முடியும், எப்படி டெவலப் ஆக முடியும்? சரி, ஓகே. நான் இங்க ஃபர்ஸ்ட் நான் பேசுறதுக்கு அன்மியூட் பண்றது ரம்யா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். இங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கூட பேசுனதுல நிறைய பேர் பேசினவங்கள விமன்ஸ் தான் அதிகமா பேசினாங்க.
பட் ஆனா அந்த விமன் அச்சீவ் பண்ற விமன்ஸ் எல்லாருமே வந்து ஸ்ட்ராங்கா நிக்கணும். தொடர்ந்து நின்னு பிசினஸ்ல லைஃப் லாங் இந்த பிசினஸ் நம்ம கூடவே வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட பண்ணணும். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்களும் விமன்ஸ்லயும் நிறைய பெரிய லெவல்லயும் நிறைய அச்சீவர்ஸ் வந்து வர முடியும். அதுதான் நான் இங்க சொல்றேன். விமன்ஸ்க்கு நிறைய நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. ஏன்னா வந்து மென்னை கம்பேர் பண்ணும்போது மென் வந்து அவங்க ஆல்ரெடி ஒரு கையில ஒரு இன்கம் இருக்கும், ஒரு ஆக்டிவ் இன்கம்ல இருப்பாங்க, இதுல உள்ள வருவாங்க. பட் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் வந்தாலுமே வந்து அவங்களுக்கு சரி இது அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம கையில தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல, ஒரு ஜாப் இருக்குல்லன்னு நினைப்பாங்க. ஜென்ரலா பொதுவா ஒரு சிலர் பெரும்பாலானோர் அப்படி நினைக்கிறாங்க. அப்படி ஏன்னா வந்து அவங்களுக்கு ஆண்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு இன்கம் கையில இருக்கு. பெண்கள் பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்க வீட்டுல இருக்கிறாங்க, வேற வழி இல்ல. இதை வேணான்னு அப்செட் ஆகி நின்னாலுமே திரும்பவும் என்ன பண்றாங்க, வேற வழி இல்ல, திரும்பவும் இதுக்கு வராங்க. அப்ப என்ன பண்றாங்க, ஃபைனலா அச்சீவ் பண்ணிடுறாங்க. வந்து ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் அச்சீவ் பண்றாங்க, ஆண்கள் அச்சீவ் பண்றது இல்லை அப்படின்னு சொல்லல. நான் சைக்காலஜிக்கலா நான் வந்து அப்சர்வ் பண்ண விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால இங்க வந்து இந்த இது ஏன் பண்ணணுங்கிற ஒரு அவசியம் இருக்கு, அவங்களுக்குள்ள வந்து ஒரு கொஸ்டின் வருது. அதை மீறி பண்றவங்க பண்றாங்க. பட் வந்து பெண்களுக்கு வேற வழி இல்லைன்னு பண்ணியாவது சக்சஸ் பண்ணிடுறாங்க. அதை மீறி பண்றவங்க பண்றாங்க. பட் வந்து பெண்களுக்கு வேற வழி இல்லைன்னு பண்ணியாவது சக்சஸ் பண்ணிடுறாங்க. வேற வீட்டுக்கு இன்னொரு வேலைக்கு போக முடியாது, அதுக்காக வீட்டு குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு போக முடியாது. பட் இது நம்ம வீட்டுல இருந்துட்டே பண்றோமே, என்ன நஷ்டம், என்ன ஆச்சு, திரும்ப ட்ரை பண்ணலாம்னு அவங்க திரும்பவும் வராங்க, திரும்ப திரும்ப வராங்க, ட்ரை பண்றாங்க, பண்ணிடுறாங்க. அதே மாதிரி பெண்கள் நீங்க உள்ள வந்து பண்ணும்போது ஒரு லெவலுக்கு மேல வந்து தொடர்ந்து நீங்க பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஏன்னா ஒரு லெவல் வரைக்கும் தான் உங்களுக்கு உங்க அப்ளைன் வந்து உங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க அவங்கள தாண்டும் போது நீங்க இண்டிபெண்டா நீங்க தனிச்சு நின்று ட்ரைனிங் மீட்டிங்கை பயன்படுத்தி நீங்க பாட்டுக்கு ஒரு டீமுக்கு ஃபுல் சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா தான் இன்னும் மேல வர முடியும். இப்ப நீங்க ஒரு டிபெண்டாவே இருந்தீங்க அப்படின்னா அப்புறமேட்டு ஒரு கட்டத்துக்கு மேல அங்கேயே தான் இருக்கும். அதனால எல்லாமே என்னால முடியும், நான் உங்களை யாரும் இங்க ஸ்டாப் பண்ண போறது இல்லைங்க, யாரும் ஸ்டாப் பண்ண போறது இல்லை. ஏன்னா ஒரு பெரிய இன்கம் வந்துட்டு அப்புறம் அவங்க நேச்சுரலாவே அப்ளைன் யாரா இருந்தாலுமே அவங்க உங்களால அவங்க உங்களை பெருசா கேர் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க தான் வளரணும். எத்தனை நாள் தான் குழந்தைய வந்து கையை பிடிச்சே கூட்டிட்டு போக முடியும்? ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் குழந்தை தானா வளரணும் இல்லையா, தானா அதுவா பாத்துக்க முடியா, வளர்ற வரைக்கும் ஒன்றும் தெரியாத வரைக்கும் கையை பிடிச்சி தான் கூட்டு போறோம். அந்த மாதிரிதான் அதுக்கப்புறம் நீங்க நானே எல்லாம் பண்ணுவேன்னு நினைச்சீங்கன்னா தான் அதுக்கு மேல வளர முடியும். சரி, ஓகே, ஃபைன். நான் இந்த மீட்டிங்கை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃபீட்பேக் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு பேச முடியாதவங்க எல்லாரும் அடுத்த வாரம் திரும்ப வந்து ஜாயின் பண்ணுங்க, அடுத்த வாரம் பேசலாம். தேங்க்யூ.